ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்கள் அனைவருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கார்த்திகை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த 2025 கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது, உலகியல் ரீதியாக பொதுவாகவே என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். அப்போ நம்மளுடைய நவகிரக நாயகனான சூரிய பகவான் நீச நிலையிலிருந்து, அதாவது தன்னுடைய வலிமையை இழந்த சூரியன் மீண்டும் தன்னை புதுப்பித்து கொள்ள, தன்னுடைய வேகத்தை அதிகரித்து கொள்ள உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். அதே போல் பார்த்திங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் சூரியனும் செவ்வாயும் புதனும் இணைந்து விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்களுடைய 3 பேருடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் போது, இந்த 3 நபர்களையுமே, 3 கிரக அதிபதிகளையுமே நம்மளுடைய சுப கிரகமான குரு பகவான் பார்க்கார். இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது. குரு பகவான் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கடகராசியில் அதிசாரமாக வந்த குரு பகவான் நம்மளுடைய 3 கிரகங்களையும் பார்க்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ராகு பகவான் நம்மளுடைய கும்பத்தில் இருக்கார். சனி பகவான் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போல் அவருடைய வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசியில் இருக்கார். சனி பகவானுடைய அத்தனை விதமான தாக்கத்தையும் குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலம் என்ன பண்ணுறாரு, கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம். அதுக்கடுத்து குரு பகவான் நம்ம சொன்ன மாதிரி கடகராசியில் இருக்கார். அதுக்கடுத்து கேது பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில், சுக்கிரனும் துலாம் ராசியில் ஆட்சியில் நல்லா சூப்பராக ஜம்முன்னு உட்காந்து தன்னுடைய பரிபூர்ண ஆற்றலை அத்தனை விதமான ராசி அன்பர்களுக்குமே கொடுக்க போகிறார் என்பது கிரக நிலையோட செயல்பாடு. சரி, இப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி அமர்ந்திருக்கனால இந்த உலகியல் ரீதியாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய வேர்ல்டு லெவலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான தன்மை இருக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நான் சொன்னால் இந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் வெறும் பெரிய விஷயம் ஆகும். ஒரு சாதாரண விஷயம் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுமா, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அரசாங்க சார்ந்த நபர்கள் யோசித்துக்கிட்டு இருக்க நிலை மாறி அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் எல்லாருடைய செயல்பாடும் கரெக்டாக வரும். தவறான செயல்கள், குற்ற செயல்கள், பெண்களை கொடுமைப்படுத்துகிறவர்கள், பெண்களை வன்கொடுமைப்படுத்துகிறவர்கள், அதாவது சொல்ல தன்னுடைய ஆசைக்கும் தன்னுடைய தேவைக்கும் பெண்களை கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க அது எந்த நபர்களாக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாகவே இருந்தாலும் சரி. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா, ஆண்கள் மட்டும் பெண்களை கொடுமைப்படுத்தலை. நல்லா பாருங்கள், ஒரு வரதட்சணை வாங்குறதா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய ஒரு தூண்டுதலும் இருக்குது. அப்போ நம்ம நம்முடைய நல்ல பாசமான அன்பான நம்மளுடைய சகோதரிகளான பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு சரியான காலம். அதனால் தயவுசெய்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து திருத்திக்கோங்க, இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டுற ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே போல் தங்க விலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கொஞ்சம் ரேட்டு கூடிட்டு குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை பொசிஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தங்க விலை போகுது. அதே போல் பெட்ரோல், டீசல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிதமான தன்மையில் இருக்கும். அது ரொம்ப ரேட்டு கூடும் அப்படிலாம் சொல்ல முடியாது. கரெக்டான ஒரு பொசிஷனில் குறையவும் செய்யாது, கரெக்டாக அதே லெவலில் இருப்பதுக்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. சண்டை சச்சரவுகள் இல்லாத, சங்கடங்கள் இல்லாத அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போது. அதே போல் நம்முடைய அன்பு நேயர்கள் ஆன்லைன் மூலமாக நேரடியாக நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்ன கேள்வினா, சார் கார்த்திகை மாதத்தில் திருமணம் முடிக்கலாமா, கார்த்திகை மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களை தவிர மற்ற 11 மாதத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செயல்படுத்தலாம், வீட்டில் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் என்பது உண்மை. கார்த்திகை மாதத்தில் மட்டும் பிறந்தவங்க மட்டும் என்ன பண்ணணும், இந்த மாதம் பண்ணுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது, தவிர்க்க தான் வேண்டும் என்பது உண்மை. யாராச்சும் ஏதாவது சொன்னாங்க சொல்லிட்டு கேட்காம கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது. மற்ற 11 மாதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் அனைவருமே சுப நிகழ்ச்சியை நடத்தி மகிழ்ச்சியாக இருக்கலாம். கார்த்திகை மாதம் சார்ந்தவர்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம்
ஒரு 2 மந்த் 1 மந்த் தள்ளி போட்டுட்டு உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்திக்கலாம். அதுக்கான வேலைகளை பார்க்கலாம். ஸோ இதை பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாக உண்டு. வாங்க உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நம்ம போய் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம், மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய மாதம். எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம், போராட்டங்களிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதங்களை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதத்தை நம்முடைய மகர ராசிக்காரங்க உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். நிறைய மன அழுத்தத்தில் இருக்கிற மகர ராசி அன்பர்களுக்கு மன அழுத்தம் நீங்க போகும். குருவோடைய ஒரு அற்புதமான பார்வை, குரு பார்வை வந்து பார்த்திங்கன்னா கோடி புண்ணியம் நம்ம சொல்லுவோம். குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் அமர்ந்திருக்க குரு டைரெக்டாக தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்க. இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான பாக்கியம் சூப்பராக இருக்குது. குழந்தை பாக்கியம், முதல் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமும், 2வது குழந்தை 3வது குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளால் மிகப்பெரிய நன்மையான விஷயங்கள் நடக்க போகுது. உங்களுடைய குழந்தைகள் தன்னுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்த போகிறாங்க. அப்படியே என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியல, இது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தைகள் தற்போது உங்களுடைய ராசியின் அடிப்படையில் தன்னம்பிக்கையுடன், எப்படி நீங்கள் வந்து ஒரு புத்துணர்ச்சியுடன் எதையும் செய்ய முடியுங்கிற தன்மையில் இந்த கார்த்திகை மாதத்தில் செய்ய போகிறீங்களோ அதே விஷயந்தான் உங்கள் குழந்தைகளும் செய்ய போகிறாங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் தனித்துவம் வரும், தனி செயல்பாடுகள், மகத்துவமான தன்மைகள் ஏற்பட போகுது என்பது உண்மை. கிட்டத்தட்ட நம்மளுடைய மகராசி என்பவர்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கலாம். கரெக்டாக நம்முடைய 2025 மார்ச் சனி பகவான் 7.5 சனியை விலக்கிட்டு 3ஆம் இடத்துக்கு போயிருக்கார். ஆனால் நம்ம என்ன நினச்சோம்னா சனி பகவான் 7.5 விட்டு விலகிட்டோம், நிறைய மாற்றம் வரப்போகுது, முன்னேற்றம் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த மார்ச் 2025 இப்போது வரையுமே முயற்சியில் பல பிரச்சனையை கொடுக்கார். நிறைய முயற்சி எடுத்துட்டீங்க, சொந்தமாக தொழில் செஞ்சு பார்த்துட்டீங்க, புதியதாக ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்து பார்த்துட்டீங்க, இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லாட்டி அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாச்சும் நம்ம வேலையை தக்க வச்சுக்கிடுவோம், அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்வோம், பரவாயில்ல நம்ம செய்யக்கூடாதுன்னு நினச்சா வேறு வழி இல்லை, அப்படிலாம் நிறைய விட்டு கொடுத்து போயிட்டீங்க. இந்த விட்டு கொடுத்து போய் கடைசியில் உங்களுக்கு என்ன பேர் வச்சிட்டாங்கன்னா, இவன் என்ன சொன்னாலும் எத்தனை நம்ம இவனை டார்ச்சர் பண்ணாலும் இவன் கோவப்பட மாட்டான், இவன் நம்ம சொல்கிறத மட்டும் தான் கேட்டுக்கிருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய எதிராளிகள் நினைப்பாங்க. நான் அதனால் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அப்போ உங்களுக்குன்னு ஒரு வலிமை இருக்குது. உங்களை மாதிரி கோவப்பட்டுட்டா அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆள் யாருமே கிடையாது. ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் கோவப்பட மாட்டீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவீங்க, விட்டு கொடுத்துருவோம், பரவாயில்ல நல்லா இருக்கட்டும், நம்ம கூட பிறந்தவங்க தானே, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க தானே, இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்து போகிற தன்மை உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஒரு 90% தான் அதை ஃபில்ட்ரு பண்ண முடியும். 90க்கு மேலே போயிடுச்சு என்ன பண்ணுவீங்க, கோபத்தின் உச்சியில் சென்றுருவீங்க. நீங்கள் எடுத்து அடிக்க ஆரம்பித்தா எடுத்தோடனே கை நீட்டிடுவேண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் நீங்கள். ஆனால் உள்ளே பாவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உள்ளே உங்களுக்குள்ளே பதிஞ்சிருக்கனால தான் பூனைக்குட்டியெல்லாம் நம்மளை சேட்டை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி உங்கள் கூட எல்லா விதமான நபர்களும் சூழ்ச்சியின் அடிப்படையில் செயல்படுத்துகிறார்கள் என்பது உண்மை. மேலும் மகர ராசிக்காரங்க கொடுத்து தன்னுடைய அத்தனை விதமான அன்பு, அத்தனை விதமான சொத்து, அத்தனை விதமான பொருள்களை கொடுத்து பழகிய நபர்களே தவிர யாரிடமும் பெற்று அதன் மூலமாக தன்னுடைய கம்பீரமான வாழ்க்கையை வாழ வேண்டிய நிலைமையில் ஒரு மகர ராசிக்காரங்க கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக உங்களுடைய உழைப்பின் மூலமாக தான் முன்னேறிப்பீங்க. அப்பா சொத்தை வச்சு பண்ணேன், அம்மா சொத்தை வச்சு பண்ணேன், இல்லை மனைவியோட கணவருடைய சொத்தை வச்சு தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. தன்னுடைய உழைப்பின் மூலமாக முன்னேறணும்னு சொல்லக்கூடிய ஆற்றல் தான் உங்களுக்கு உண்டு.
அந்த உழைப்பிலேயே நிறைய தடுமாற்றத்தை சந்திக்கும். ஒன்றல்ல ரெண்டல்ல, நிறைய தடுமாற்றங்கள், நிறைய குழப்பங்கள். நீங்கள் கரெக்டாக தீர்மானமாக முடிவு எடுத்து செய்யலான்னு நினச்ச விஷயத்த சாதாரண ஒரு நபர் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டதுனால குழப்பி விட்டுருவார். அப்போ மகர ராசி மனசுக்குள்ளே உள்ள ரகசியங்களை ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய விஷயமோ அல்லது 4 நாள் கழித்து செய்யக்கூடிய விஷயமோ அல்லது 1 வருடம் கழித்து செய்யக்கூடிய விஷயமோ எதுவாக இருந்தாலும் இதை நான் செய்ய போகிறேன், செய்து முடித்து விடுவேன் என்று தற்பெருமை கொள்வதை தவிர்க்க வேண்டும். ரகசியங்கள் பேணியாக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் உங்களை முழுமையாக பாதுகாத்து கொள்ள முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. நம்மளுடைய மகராசி என்பர்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, 2ஆம் இடத்தில் ராகு, ராசிக்கு 2ல் ராகு, ராகுவோடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல தன்னுடைய 7ஆம் பார்வையாக உள்ளது. அதேபோல் மகராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா ராகுவோடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருப்பதனால யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. யாரையும் முழுசாக நம்பி இவங்க தான் உலகம், இவங்க நம்பிட்டேன், இவங்களே என்னை செயல்படுத்துவாங்கன்னு சொல்லி தயவு செய்து நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்காதீங்க. யாராக இருந்தாலும் தூங்கும்போது கூட ஒரு கண்ணை முழித்து இன்னொரு கண்ணை தூங்க வச்சு தான் நீங்கள் செயல்படுத்தணும். அந்தளவுக்கு தான் உங்கள் லைஃப்பில் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிங்க. ஏமாற்றம் இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தால் நேரத்தில் உயர்ந்த நிலைக்கு போயிருப்பீங்க. அப்போ உயர்ந்த நிலைக்கு போகாமல் உங்களுக்கு அத்தனை விதமான திறமைகள் உங்களால் அங்கீகரிக்கக்கூடிய விஷயங்கள் செயல்படுத்தவில்லை என்றால் உறுதியாக அதை செயல்படுத்துவதற்கான ஆற்றலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். துர்க்கை அம்மன் வழிபாடை நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் கார்த்திகை மாதம் முழுவதும் துர்க்கை அம்மன் வழிபாடை எத்தனை முறை நீங்கள் வழிபாடு செய்கிறீர்களோ அத்தனை விதமான முன்னேற்றங்களையும் சந்தோஷத்தையும் உறுதியாக பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.